பா 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 அவ்வளோ கிராண்டாக வந்துருக்குங்க. சேல் வேறு போட்டுட்ருக்கறதுனால டப்பு டப்பு டப்புன்னு புக் ஆகிடுது. ஸோ பீகாக்கோட கழுத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வகையான ஒரு நெட்டட் ஸ்லீவ் வச்சு அழகாக கிராண்டாக வந்து வச்சுருக்காங்க. 90s கிட்ஸ், நான் வந்து 90s கிட்ட. ஸோ 90ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீஷோலேருந்து தீபாவளி கலெக்ஷன்ஸ் 3 பீஸ் குர்த்தி செட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தீபாவளி சீரிஸ் வந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி தூள் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடி தூள் அப்படின்னு சொல்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். ஸோ தீபாவளிக்கு வந்து எல்லாருமே வந்து யூஸ்வலாக இருக்கிறத விட கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும், ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்போம்ல. ஸோ அந்த மாதிரியான இருக்க கலெக்ஷன்ஸ் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் டிலே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் இருக்க ஏதாவது உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டக்குன்னு வந்து புக் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி இப்போ தீபாவளி சீரீஸ்னால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வந்து பயங்கரமாக சேல் வேறு போட்டுட்ருக்கறதுனால டப்பு டப்பு டப்புன்னு புக் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா டக்குன்னு வந்து ஆர்டர் பண்ணிவிடுங்க. நீங்கள் அதை எதாவது விஷ்லிஸ்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா மேபி அந்த பீஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இப்போ நம்ம பார்க்க போகிற 6 செட்டில் எனக்கு எது ஃபேவரட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஃபேவரெட்னு நான் சொல்லுவேன். இது வரைக்கும் எந்த வீடியோலையுமே அப்படி வந்து சொல்லவே கிடையாது. ஏதாவது 1 2 தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 6மே வந்து பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன் நீங்களே வந்து கெஸ் பண்ணலாம். நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மயில் பீகாக் கலர். மயில் பீகாக் நல்லா இருக்குல்ல பேர், பீகாக் கலர். ஸோ பீகாக்கோட கழுத்தில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த வகையான ஒரு ப்ளூ ஷேடட் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெட்டீரியல் குவாலிட்டி வைஸ் நமக்கு வந்து டச் பண்ணும் போதே சூப்பராக இருக்கும். இந்த பிராண்டட் ட்ரெஸ்லாம் நம்ம வந்து டச் பண்ணும் போது என்ன மாதிரி நமக்கு ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைனிங்குமே உள்ளே இருக்குது. இதோட பேட்டர்னே நமக்கு வந்து அழகாக இருக்கும். ஸ்கேலப் டிசைனில் ஒயிட் கலரில் எம்ப்ராய்டிங் டிசைன் போட்டு அங்கங்கே வந்து உங்களுக்கு பூட்டாஸ் மாதிரியும் போட்டு ஃப்ளவர் டிசைன்ஸ் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 3/4 ஸ்லீவ். ஸோ ஸ்லீவ்லேயுமே நமக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும் அதோட பிரிண்ட்டு, ஐ மீன் அந்த பேட்டர்ன் ஒர்க் சொல்கிறேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா துப்பட்டாவுமே நமக்கு வந்து அழகாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டாப். துப்பட்டா வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஆர்கான்சா மெட்டீரியலில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கும், செம்ம லைட் வெயிட்டடு. இதுவும் நமக்கு வெயிலெலாம் இந்த வெயில் டைம்லாம் வந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷைனிங் ஒரு இது இருக்குது. உங்களுக்கு மேபி வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு வீடியோவில் அந்த ஷைனிங் தெரியுதான்னு தெரியல. பட் இதுவே நம்ம வந்து அவுட்டோரில் வந்து போயிருந்தோம்னா கண்டிப்பாக இதோட ஷைனிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதோட பேண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெட்டீரியல் பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா திக்காக வந்து இருக்குது. இதில் நான் ஏன் அழகாக இருக்குன்னு சொன்னேன்னா நமக்கு எட்ஜஸில் வந்து அதே பேட்டர்ன் ஒர்க் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ட்ரெஸ்லலாம் ஸ்லீவில் கொடுத்துருந்தாங்க, துப்பட்டாவில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் பேண்ட்டு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ஒய்டாக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு வியர் பண்ணுறப்போ. அவுட் ஆஃப் 5 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக 5 கொடுத்தலாம். இதுக்கு மட்டும் கிடையாது, இன்றைக்கி எல்லாத்துலேயுமே வந்து 5 கொடுத்துலாம். ஒன்று மட்டும் 4.5. அது மட்டும் ஏன்னு வந்து அது வரும்போது நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கட்டியிருக்க அதே சாரீ கலர் தான். ஸோ நல்ல ஒரு குங்கும கலர். ஸோ குங்குமத்தில் இந்த கலர்லாம் இருக்குப்பா, இது எப்படி குங்கும கலர் அப்படி நீங்கள் வந்து கேட்டுறாதீங்க. இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு குங்கும கலர் தான். இதில் நெக் போர்ஷன் பாருங்களேன் எவ்வளோ கிராண்டாக வந்து இருக்குன்ட்டு. ஸோ நமக்கு நெக்கிட்ட இருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம தொப்புள் கிட்ட வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச அந்த பேட்டர்ன் வந்து இருக்கும். இதோட ஜூம் பண்ணி கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. மிஷின் எம்ப்ராய்டிங் தான், பட் அதோட பேட்டர்னோ இந்த கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும் பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கே அப்படின்னு நம்ம தோணும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இது. வந்து நமக்கு ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நெட்டட் ஸ்லீவ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு யூ ஷேப் வந்து லைட்டாக வீ கட் வந்திருக்கும். பேக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லி க்ளோஸ்டு. ஸோ உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் வந்து அதுவே ஆர்டர் பண்ணலாம். இது மட்டும் கிடையாது, இன்றைக்கி பார்க்குற 6 செட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆக்சுவல் சைஸை நம்ம வந்து ஆர்டர் பண்ணலாம். ஃபிட்டிங் வைஸ் ரொம்பவே கரெக்டாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் பிராண்டட் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி இருக்குது. அதனால் நமக்கு வந்து குவாலிட்டி பற்றி நம்ம ஃபீல் பண்ணவே வேண்டாம். இதோட பேண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூஷுவலாக இருக்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு எலாஸ்டிக்லாம் இல்லாமல் நார்மலாக பெல்ட் இருந்தால் எந்த மாதிரி இருக்குமோ அது மாதிரி ப்ளைனாக இருக்கும். அப்புறம் எப்படி பற்றும் அப்படின்னு நினைக்கலாம். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா எலாஸ்டிகேட்டட்.
டண்டலாங் தெரியுதா? ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுருக்கம் எலாஸ்டிக் எதுவுமே இருக்காது. பேக்கில் வந்து நல்லா எலாஸ்டிகேட்டடாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து வியர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவுமே நல்லா ஒரு ஒயிட் பேண்ட் தான். கீழே மட்டும் நமக்கு அதை ஸ்லீவ் கிட்ட கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி பேட்ச் ஒர்க் வந்து இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இதோட துப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கான்ஸால இருக்கும். ஸோ ஆர்கான்ஸால ஃப்ளோரல் பிரிண்ட் போட்டிருக்கோம். ரொம்ப சட்டில்டான கலர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்க மாதிரி இருக்குமா டாப்ஸ் துப்பட்டா. ஐ மீன் இந்த டாப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கிராண்டான லுக் வந்து இருக்கா. ஆனால் நமக்கு வந்து ஷால் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே ரொம்ப லைட்டாக சட்டில்டாக வந்து இருக்கும். ஸோ அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. இதுவும் ஒரு மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் நல்லா தான் இருந்திருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக கொஞ்சம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டு ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம்ல அதே கலர் டைப்பில் தான் ஒன்று இருக்கும். பட் இது வந்து நமக்கு ஆர்கான்ஸா மெட்டீரியல். இதுலேயுமே வந்து துப்பட்டா வந்து கட் ஒர்க்லாம் வச்சு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் சைடில் இருக்கிறது எல்லாமே மேபி நான் இங்கே வச்சா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிறது எல்லாமே எட்ஜஸ் ஃபுல்லாகவே கட் ஒர்க் தான். பட் இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் தான் இருக்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ப்ளைனாக இருக்கும். ஸோ துப்பட்டால 4 கார்னர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இதில் மட்டும்தான் வந்து அந்த ஒர்க் வந்து இருக்கும். பட் அதுவே நல்லா கிராண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிட்டிங்கே வந்து லூஸ் ஃபிட்டிங் மாதிரி தான் இருக்கும். இதோட பேட்டர்னே அப்படி தான். ஸோ உங்களுக்கு டைட்டாக வேணும்னு நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா ஒரு சைஸ் வந்து சின்னதாகவே ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எல்னா உங்களுக்கு டைட் ஃபிட்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேணால் எம் ட்ரை பண்ணலாம். பட் இன்னும் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா இதோட பேட்டர்னே வந்து லூஸாக இருக்க மாதிரியான ஒரு லுக் கொடுக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு லுக் தான் இது. நல்லா ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தி, சைட் ஸ்லிட்டட். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைனிங் கொடுத்துருப்பாங்க க்ரீப் மெட்டீரியலில். இது வேறு மாதிரி நமக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒயிட் கலரில் நல்லா க்ளோஸ்அப்பில் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. மைன்யூட்டாக இருந்து வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. குவாலிட்டியுமே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ஸ்லீவ்லேயுமே வந்து அந்த கட் ஒர்க் மாதிரி தான் இருக்கும் எட்ஜஸில். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெட்டீரியல் தான் வித்தவுட் லைனிங் இருக்கிறதுனால நமக்கு நெட்டட் மாதிரி தெரியும். நைஸில் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, எல்லாத்துக்குமே நான் வந்து 5 ஸ்டார் வந்து கொடுத்துருவேன். பட் ஒன்றுத்துக்கு மட்டும் 4.5 ஸ்டார்ன்ட்டு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு தான். இதில் வந்து நமக்கு டாப்பாக இருக்கட்டும் இல்லை ஷாலாக இருக்கட்டும் சூப்பராக இருந்துச்சுல. பட் பேண்ட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல், ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெக்கின்ஸ் போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா இது கொஞ்சம் ஓரம் வந்து அடிச்சுக்கோங்க. இல்லைனா நமக்கு டெஃபினட்டாக கிழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரொம்ப மெலிசாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஸோ நம்ம அட்லீஸ்ட் ஓரெல்லாம் போட்டோம்னா நம்ம தைரியமாக ஊருக்குலாம் வந்து போட்டுட்டு போயிட்டு வரலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பஸ்ஸு அது இதுன்னு சொல்லி ட்ராவல்லாம் பண்ணுவீங்க. அதனால் கொஞ்சம் சேஃபர் ஜோனில் ஓரம் அடிச்சிடலாமே. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கலர் வந்து ஹிட் கலர். எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரில் சாரியாக இருக்கட்டும் குர்த்தியாக இருக்கட்டும் வேறு மாதிரி ட்ரெண்டிங்லேயே தான் போயிட்டுருக்கு. ஐ திங்க் ஒரு 3 to 6 மந்த்தாகவே இந்த கலர் வந்து எல்லாருமே கொஞ்சம் க்ரேஸ் அதிகமாச்சு. நயன்தாரா எப்போ இந்த மாதிரி கலர் வியர் பண்ணாங்களோ சாரியை வேறு லெவலில் இருக்குது. இதோட துப்பட்டா ஃபஸ்ட்டு நான் காமிச்சிடுறேன். ஏன்னா இதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னா இந்த துப்பட்டா தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ கிராண்டாக வந்து இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு அந்த பனாரசி ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பார்டர்லலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆல் ஓவர் துப்பட்டா வந்து நல்லா பூட்டாஸ் இருக்கும். அது மட்டும் கிடையாது, இங்கே பாருங்கள் நமக்கு சாரியில் கொடுக்குற மாதிரி கிராண்டான ஒரு ஃபினிஷிங் வேறு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. வேறு லெவலில் இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம தீபாவளிக்கு வந்து செம்மையாக இருக்கும். அதுவும் இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ கிராண்டாக இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. வேறு மாதிரி பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே வந்து எந்த ஒர்க்குமே இருக்காது. எந்த பேட்ச் ஒர்க்கு எந்த கட் ஒர்க் எதுவுமே வந்து இருக்காது. ஃபுல்லாக ப்ளெயின் தான் எஜ்ஜிலேருந்து எண்டு வரைக்குமே. நல்லா எலாஸ்டிகேட்டட் தான். இதில் ஐ திங்க் பாக்கெட்டுமே இருந்துச்சு. நான் வியர் பண்ணும்போது பார்த்தனே சொன்னல பார்த்தேன். ஸோ இதில் வந்து நமக்கு பாக்கெட்டுமே இருக்குது. இதோட டாப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல சம்கி ஒர்க்ஸ் மாதிரி வச்சு அழகாக கிராண்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல. இதோட பேட்டர்ன் ஃபுல்லாகவே வந்து அந்த சீக்வன்ஸ் ஒர்க் தான் வந்திருக்கும்.
நான் உங்களுக்கு கிட்ட கூட காமிக்கிறேன். இதெல்லாம் நமக்கு வந்து வியர் பண்ணும்போது நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. நீங்களே வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த மாரி கலர்ஸ்லாம் நம்ம வியர் பண்ணும்போது, இன்னுமே நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டா தெரியும். அந்த மாரியான கலர் காம்பினேஷன்ஸ் இது எல்லாமே. நம்ம ஃபேஸ்லயுமே சில இது ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. சில ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டா நம்ம கொஞ்சம் கலரா தெரியிற மாரி ஃபீல் ஆகும்ல. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலருமே வந்து டாப் பிளேஸ்ல இருக்கும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் அந்த ரேஞ்சில இருக்கும். 3/4 அப்படின்னு சொல்ற மாரி வராது. இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து உள்ள லைனிங் இருக்கும். கிட்டத்தட்ட நீ லென்த்லேருந்து கொஞ்சம் கீழே கூட இறங்கி இருக்கும். என்னோட ஹைட்டுக்குலாம் ரொம்ப ஹைட்டா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நீ லென்த் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் வியர் பண்ண வீடியோ கூட உங்களுக்கு சைட்ல தான் வந்து ப்ளே பண்ணேன். உங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாரி இப்போ தீபாவளி கலெக்ஷனால உங்களுக்கு ஏதாவது புடிச்சிருந்தா டக்குன்னு இப்பவே வந்து புக் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம அப்புறமா புக் பண்ணிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா ஸ்டாக் அவுட் ஆயிடும். தீபாவளிக்குலாம் வேற மாரி ஸ்டாக் அவுட் ஆயிட்டே இருக்கு. எதையுமே செலக்ட் பண்ண முடியல. ஏதாச்சும் கொண்டு போய் நம்ம விஷ் லிஸ்ட்ல வச்சுட்டு ஒரு 4 நாள் கழிச்சு உள்ள வந்து பார்த்தா, அது ஸ்டாக் அவுட்ன்றானுங்க. என்ன பாஸ் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஸ்டாக் இறக்கி வைக்க மாட்டீங்களா? நெக்ஸ்ட் ஒன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வியர் பண்ணியிருக்க இதே கலர்ல தான் இருக்கும். ஸோ நல்லா ஒரு குங்கும கலர். இதோட பேண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ பேண்ட் வந்து நமக்கு நல்லா எலாஸ்டிகேட்டட் தான். நார்மல் ஃபிட்டிங் தான். ரொம்ப லூஸும் இருக்காது. ரொம்ப அந்த பென்சில் ஃபிட் மாரிலாம் இருக்காது. எட்ஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி உங்களுக்கு பேட்ச் ஒர்க் வந்திருக்கும் சீக்வென்ஸ்ல. பட் இதோட ஷால் வந்து பார்த்தீங்கன்னா, பா 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 அவ்ளோ கிராண்டா வந்திருக்குங்க. ஷால் ஃபுல்லா சீக்வென்ஸ் ஒர்க் தான். சூப்பரா இருக்குல்ல? ஸோ எட்ஜஸ்ல வேற நமக்கு லேஸ் ஒர்க் வேற வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி ஷால் எல்லாம் முஸ்லீம்ஸ்லாம் வந்து வியர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரியான ஒரு பேட்டர்னுக்கு இந்த அனார்கலிலாம் இப்படிலாம் போட்டு அந்த மாரிலாம் ஒரு லுக் வந்து கிரியேட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி எனக்கு வந்து இது ஃபீல் ஆச்சு. டக்குன்னு பார்க்கும்போது அவ்ளோ கிராண்டா வந்திருக்கு. நல்ல ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல், பயங்கரமான ஒரு சீக்வென்ஸ் ஒர்க். வேற மாரி, வேற மாரி, வேற மாரி. ஸோ இதோட டாப்புமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா உங்களுக்கு நெக் கிட்ட வந்து சீக்வென்ஸ் ஒர்க் வச்சு ரொம்ப அழகா இருக்கும். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைனிங் இருக்காது. பட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாப் பொறுத்தவரைக்கும் லைனிங் இருக்கும். ஸ்லீவ் கிட்ட வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். இங்கேயுமே வந்து எட்ஜஸ்ல வந்து உங்களுக்கு சீக்வென்ஸ் ஒர்க் வந்து வச்சிருப்பாங்க பேட்ச் ஒர்க்ல. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆல் ஓவர் இதில வந்து பார்த்தீங்கன்னா, பூட்டாவா இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து நமக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த மாரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல மீஷோவ பொறுத்தவரைக்கும். சூப்பரா இருக்கு. ஃபெஸ்டிவ் சீரிஸ் தான்ப்பா. அந்த மாரி வந்து ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஃபைனல். நான் ஏன் இத ஃபைனலா காமிக்கிறேன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 90ஸ் கிட்ஸ். நான் வந்து 90ஸ் கிட்டு. ஸோ 90ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பயங்கர ட்ரெண்டிங்ல போச்சு இந்த பேண்ட்ட பொறுத்தவரைக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நார்மல் பேண்ட் மாரி இருக்கும். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ளீட்டிங்ஸ் ஒர்க் வச்சு, இது பேண்ட்டா, ஸ்கர்ட்டான்னே தெரியாத மாரி இருக்கும். அந்த டைம்லலாம் வந்து இப்ப நமக்கு நாலேட்ஜ் இருக்குல்ல. இது ஸ்கர்ட்டா, பேண்ட்டா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். மோஸ்ட்டா வந்து நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து நீங்க அந்த ஃபங்ஷன்ஸ்லாம் போனா, ஈவன் நம்ம படத்துலலாம் கூட பார்ப்போம். நார்த் இந்தியன்ஸ்லாம் மோஸ்ட்டா இந்த மாரி தான் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. ஈவன் நமக்கு அந்த அனுஷ்கா சர்மாவா? அனுஷ்கா ஷெட்டியா? அந்த பாட்டுலலாம் ஆடுவாங்கல்ல சல்மான் கான் கூட. ஸோ அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து 90ஸ் கிட்டோட ஃபேவரெட்டு, ட்ரீம் ட்ரெஸ்ஸு என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா, அந்த டைம்ல வந்து லான்ச் பண்ணும்போது பயங்கர ட்ரெண்டா போச்சு. நான்லாம் அப்ப குழந்தை. ஃபினிஷிங்ல வேற நமக்கு இந்த மாரி லேஸ் ஒர்க்குமே குடுத்துருக்காங்க. இந்த பேண்ட்ட பொறுத்தவரைக்கும் உள்ள நமக்கு லைனிங் இருக்கு. ஸோ டிரான்ஸ்பரண்டா தெரியாது. இதில ஷால் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குட்டியா இருக்க மாரி தான் ஃபீல் இருக்கும். இவ்வளோ தான் ஷாலோட வித்தே. ஆனா, இந்த மாரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் நம்ம அவ்ளோ பெருசா ஷால் போட மாட்டோம். இதெல்லாம் சும்மா இப்படி போட்டுப்போம்ல. ஸோ அதுக்காக மட்டும் தான் இந்த ஷால். மனசிலாயோ? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லென்த் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, வித் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, நம்ம எனிவேஸ் இப்படி தான் போட போறோம். இதெல்லாம் நம்ம இப்படி போட்டாலோ, இல்ல இப்படி போட்டாலோ நல்லா இருக்காது. ஷால்லையுமே நமக்கு இந்த மாரி சமோசா பேட்டர்ன், லேஸ் ஒர்க். ஆல்ரெடி சொன்ன மாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் லேஸ் ஒர்க்ல வந்து நம்ம இத வந்து அட்டாச் பண்ணலாம் இந்த சமோசா பேட்டர்ன. ஏன்னா, எந்த குர்த்தியா வாங்குனாலும், எந்த சாரியா வாங்குனாலும் இத வந்து அட்டாச் பண்ணி வச்சுடுறீங்க. இதோட டாப் வந்து வேற மாரி ஃபுல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. மிஷின் எம்ப்ராய்டரியும் இருக்கும், சீக்வென்ஸும் இருக்கும். ஸோ 2மே கலந்த மாரியான ஒரு இதுதான். இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபுல்லா மெட்டீரியல் வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்டாவே இருக்காது. ஏன்னா, உள்ள லைனிங்குமே இருக்கும் க்ரீப் மெட்டீரியல்ல. நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர். சூப்பரா இருக்குல்ல. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நைட் பார்ட்டீஸ்க்கு ஈவன் நம்ம தீபாவளில நைட்ல இந்த பட்டாசு வெடிக்கும்போதெல்லாம் கொஞ்சம் அந்த மத்தாப்பெல்லாம் கையில வச்சுட்டு ஃபோட்டோ குடுத்தோம்னா, நல்லா பிரைட்டா வந்து தெரியும். அது மட்டும் இல்லாம பர்த்டே ஃபங்ஷன்,
கல்யாணத்துக்கு எங்கே வேணாலும் போட்டுட்டு போகலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு தனியாக துண்டாகவே தெரியும். ஏன்னா இந்த பேண்ட்டாக இருக்கட்டும், இதோட ஸ்லீவாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நாட் ஒர்க்கும் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பார்த்த 6மே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானே வந்து எதிர்பார்க்கல. ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி தான் மீஷோ நம்ம சர்ப்ரைஸ் பண்ணோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம டிசப்பாயிண்ட்டும் பண்ணோம். பட் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி தீபாவளி சீரீஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம கூடிய சீக்கிரம் அந்த ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sana Pandi. Bye bye. Take care.